பிள்ளையானுடன் சிறையில் இருந்த பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்களுக்கு பிணை பெற்றுத் தருவதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவில் 2 லட்சம் ரூபாய்களை செலவு செய்துள்ளதாக அதற்கு சுரேஷ் சாலே அவர்கள்தான் வழிகாட்டியாக இருந்ததாகவும் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தை இன்று நீதிமன்றத்திலே மேற்கோள் காட்டி அதனை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் திலீப்ப பீரிஸ் அவர்கள். அந்த வாதத்தின் போது மிக கவனமாக அவதானிக்கப்பட வேண்டியது, இந்த பிணை விவகாரங்களுக்காக ராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்துதான் காசு பரிமாறப்பட்டிருக்கின்றது அல்லது மாற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கான உத்தரவுகள் சுரேஷ் சாலேவிடம் இருந்துதான் பெறப்பட்டிருக்கின்றது. அசாத் மௌலானாவின் வாக்கு மூலங்களை பிரான்சில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அசாத் மௌலானா இந்த வழக்கில் நேரடி சாட்சியம் வழங்க வேண்டுமாக இருந்தார், அவர் இலங்கை வர வேண்டுமாக இருந்தார், அவருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற பட்சத்தில் அவர் இலங்கை வருவதற்காகவும் இலங்கை வந்து சாட்சி சொல்ல தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று தெரியாது, ஆனால் அதில் அசாத்தியங்கள் குறைவு, சாத்தியங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால் அவர்கள் கடந்த வருடம் இறுதியிலே ஒரு கருத்தை நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலதிகமான தகவல்களை அசாத் மௌலானாவிடமிருந்து பெறுவதற்கான நிலைகள் ஏற்படும் பட்சத்தில் அசாத் மௌலானாவை பிரான்சில் இருந்து அழைத்து வருவதற்கும் அரசாங்கம் தயாராக இருக்கின்றது, அதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று அவர் கூறியிருந்தார். நீங்கள் அனைவரும் அன்றைய காலத்தில் நாம் இந்த செவ்வியிலே கூறியதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். சில அதிசயங்களும் இந்த விடயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சாரா ஜஸ்மின் தொடர்பிலும், அதாவது புலோஸ்தினி என்று கூறக்கூடிய சாரா ஜஸ்மின் தொடர்பான சில விடயங்களும் இப்போது பல முரண்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சுரேஷ் சாலே என்பவர் கிட்டத்தட்ட கோட்டாபய ராஜபக்ச, சுரேஷ் சாலே இருவரையும் தங்களுடைய வீடு போன்றுதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறையை நடத்தி இருக்கின்றார்கள். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய பல விடயங்களை பார்க்கின்ற போது அவை தத்துருவமாக வெளிப்படும். டிஎன்ஏ பரிசோதனை தொடர்பில் இலங்கை போலீஸ் திணைக்களத்திலே நடைபெற்றிராத ஒரு வரலாற்று சம்பவமாகவும் ஒரு நடத்தைக்கு முரணான சம்பவம் இடம்பெறுகிறது. இது போலீஸ் வரலாற்றில் நடைபெற்றிராத ஒரு முக்கிய நிகழ்வு. அது மட்டுமல்லாது இந்நிகழ்வில் மிகவும் அசாதாரணமான விஷயம் என்னவென்று சொன்னால், டிஎன்ஏ அறிக்கை எடுத்து வர சென்றவர்கள் யார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சாரா புலோசினியினுடைய டிஎன்ஏ அறிக்கை. வழக்கமாக இப்படிப்பட்ட அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சாஜன் அல்லது கீழ்நிலை அதிகாரிகள் அனுப்பப்படுவார்கள் அதனை சமர்ப்பிப்பதற்கு. ஆனால் இந்த நேரத்தில் அன்றைய பொலிஸ்மா அதிபராக இருந்த சி.வி. விக்ரமரட்ன மற்றும் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேஷ் சாலே ஆகியோர் தனிப்பட்ட அறையில் அரச ரசாயன பகுப்பாய்வாளரை சந்திக்க சென்றனர்.